சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். கிருஷ்ணாஜி காசிநாத் ஜோஷி என்ற குசாபாபுவின் குரு தத்தா மகாராஜ் முதலில் யோகாசனத்தை கற்றுக் கொடுத்தார். பணிவிடைகளால் குருவை திருப்தி செய்வித்து தின்பண்டங்கள் வரவழைக்கும் மந்திரத்தை கற்றுக்கொண்டார். அதற்காக மந்திரம் ஏற்றப்பட்ட ஒரு இரும்பு வளையத்தை தன் கையில் அணிந்து கொண்டார் குசாபாவ். வெட்ட வெளியில் கையை வீசி தூத் பேடா வரவழைத்து ஜனங்களுக்கு விநியோகிப்பார். ஜனங்கள் இதை அதிசயமாய் பார்ப்பதும் புகழ்வதும் ஷீடருக்கு பிடித்திருந்தது. வரவழைக்கும் தின்பண்டங்களை அவர் தின்றால் அடுத்த முறை மந்திரம் பலிக்காது என்பதால் குசாபாவு அவற்றை தின்பதில்லை. குசாபாவு மேலும் மேலும் மந்திர சக்திகளை சொல்லிக் கொடுக்கும்படி வற்புறுத்தினான். மறுப்பது குருவால் முடியாத காரியமாக இருந்ததால் அவர் தவம் செய்ய இமயத்துக்கு புறப்பட்டார். அப்போது குசாபாவுக்கு 22 வயது. டெல்லி வரை கூட போனார் குசாபாவு. இனிமேல் உன் குரு ஷீரடி சாய்பாபா, அவர் சொற்படி கேட்டால் மெய்யான புகழ் உன்னை தேடி வரும் என்று கூறி ஆசிர்வதித்தார் குருநாதர். 1888 ஷீரடி சென்றார் சீடர். குசாபாபுவை கண்டதும் பாபா ரௌத்ர வேஷம் கொண்டார். குட்டிச்சாத்தானை வசியப்படுத்தும் இரும்பு வளையத்தை அணிந்தவன், மந்திரம் சொல்லி பேடா வரவழைப்பவன் என் சீடனாக முடியாது. அந்த பேடா சாத்தானால் வெகு தொலைவிலிருந்து திருடப்படுகிறது என்பதை இவன் அறிவானா? மசூதியை விட்டு இவனை துரத்துங்கள். மந்திர மாயங்களால் மக்களின் அறிவை மயக்கும் தொண்டன் எனக்கு தேவையில்லை என்று கத்தினார். பல நாள் மனப்போராட்டத்திற்கு பிறகு இரும்பு வளையத்தை கலற்றி எறிந்தார். பேடா வரவழைப்பதை நிறுத்தினார். அப்போதும் யாசித்தே உண்ண வேண்டும் என்று பாபா நிபந்தனை போட்டார். அதன்படி வாழ்ந்தார் குசாபாவ். மசூதியின் ஒரு ஓரமாய் உட்கார்ந்து சமர்த்த ராமதாசரின் தசவேதா என்ற நூலை 3 ஆண்டுகள் படிக்கும்படி உத்தரவிட்டார் பாபா. அதன் பின் தான் அருகில் குசாபாவ் வர சம்மதித்தார். தத்தாத்திரேயரை காண கனகாபூருக்கு அவரை அடிக்கடி போய் வரச் சொன்னார். ஸ்ரீ குரு சரித்திரத்தை 108 முறை படி என்றார் பாபா. ஒரு முறை படித்து முடிக்க 3 நாட்கள் ஆயின. 108 தடவை பாராயணம் முடிந்த நாள் ஏகாதசி விரதம் இருப்பார் குசாபாவ். குசாபாவ், இன்று என்ன சாப்பிடுவாய் என்று கேட்டார் பாபா. கந்த மூலம் தான் சாப்பிடுவேன் என்றார் குசாபாவு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடுவார். பாபா குறும்பு செய்து அவரை உயர்த்த எண்ணினார். கந்தா என்றால் மராத்தியில் வெங்காயம் என்று அர்த்தம். இந்தா கந்தா சாப்பிடு என்று வெங்காயத்தை நீட்டினார். ஏகாதசி என்று வெங்காயத்தை தொட்டாலே விரதம் முறியும் என்றும் நம்பும் பரம்பரையில் வந்தவர் குசாபாவு. குரு வார்த்தையை மறுப்பது பாவம். நீங்கள் சாப்பிட்டால் நானும் சாப்பிடுவேன் என்றார். பாபா ஒரு வெங்காயத்தை எடுத்து உரித்து தின்றார். அதன் பின் என்ன செய்வது? குசாபாவும் வெங்காயத்தை சாப்பிட்டார். பாபா மசூதிக்கு வருகிற ஒவ்வொருவரிடமும் புனித ஏகாதசி என்று இந்த பிராமணன் விரதமாம், ஆனால் வெங்காயம் சாப்பிட்டார் என்று குசாபாவை காட்டி கூறினார். தன் சகிப்புத்தன்மைக்கு பாபா வைக்கும் சோதனை என்பதை புரிந்து கொண்ட குசாபாபு புன்னகையுடன், பாபா மட்டும் ஏகாதசி என்று வெங்காயம் தின்னலாமா என்று கேட்டார். சுத்த பொய். நான் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை தான் தின்றேன். வேண்டுமானால் வாந்தி எடுத்து காண்பிக்கிறேன் என்று தொண்டையில் விரலை விட்டு வாந்தி எடுத்தார். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு துண்டுகளே வந்து விழுந்தன. அதை வந்ததைக் கண்டு குசாபாவு வியந்தார். குசாபாவு உடனே பாபா வாந்தி எடுத்ததை எடுத்து உண்டார். அடே, நீ என்ன செய்கிறாய்? வாந்தி எடுத்ததை உண்ண உனக்கு அருவருப்பா இல்லையா என்று உதைத்தார். கண்டபடி திட்டி அடித்தார். ஒன்றும் செய்ய முடியாத நிலை வந்ததும் குசாபாவுவின் தலையில் கையை வைத்து ஆசிர்வதித்தார். நான் எவரையும் இதுவரை சீடனாக ஏற்றுக்கொள்ளாமல் விழிப்புடன் இருந்தேன். என்னை வென்றுவிட்டாய். அதிலிருந்து பாபாவை நினைத்தால் குசாபாபுவின் கையில் இருந்து விபூதி வந்தது. அந்த விபூதியை அணிந்தவருக்கு வியாதி குணமானது.
காரிய தடைகள் நீங்கின. குசாபாவு குரு சொன்னபடி பாபாவால் புகழ் பெற்றார். சகுன் மீரு நாயக் என்ற 10 வயது பையன் கோவாவில் மாடு மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு சாது அவனை தன் அருகில் வரும்படி கை அசைத்தார். சகுன் பயந்து மாடுகளை வேறு பக்கமாக ஓட்டிச் சென்று விட்டான். மாலை வீடு திரும்பியதும் தாயிடம் நடந்ததை கூறினான். தாய் உடனே ஒரு சுள்ளிக்கட்டும் கொஞ்சம் பயரும் எடுத்துக்கொண்டு மகன் சாதுவை கண்ட இடத்தை அடையாளம் காட்டச் சொன்னாள். சாது அதே இடத்தில் இருந்தார். மகனோடு அவரை நமஸ்கரித்த தாய் இவற்றை ஏற்க வேண்டும் என்று பயரையும் சுள்ளிக்கட்டையும் நீட்டினாள். அவற்றை பெற்றுக்கொண்ட சாது, எப்போது வரப்போகிறாய் என்று கேட்டார். அதை தாய் மகன் இருவருமே விளையாட்டு பேச்சாக நினைத்தனர். சாது போய்விட்டார். தனது 16வது வயதில் வியாபாரம் செய்ய பெல்காம் வந்தான் சகுன். 23 வயது வரை அங்கிருந்தான். அப்போது தத்தாத்ரேயரின் பக்தரான தத்தே பந்தின் நட்பு கிடைத்தது. அவரால் சகுனுக்கு ஆன்மீக அறிவு விழிப்படைந்தது. தத்தரின் ஸ்தலமான நரசே பாவடிக்கு யாத்திரை சென்றான் சகுன். அங்கே ஸ்ரீ தெம்போ சுவாமிகளை தரிசித்தார். அவருடைய தீட்சநாமம் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி. அவர் ஆந்திராவில் கோதாவரி கரையிலுள்ள மகேந்திரத்தில் தங்கியிருந்தபோது நான்டெட் நகரிலுள்ள சிறந்த வழக்கறிஞரான புண்டலிக் ராவ் தன் நண்பர்களோடு சுவாமிகளை காண வந்தார். சம்பாசனையில் ஷீரடி சாய்பாபா வந்தார். உடனே சுவாமிகள் ஒரு தேங்காயை எடுத்து புண்டலிகரிடம் கொடுத்து, என் வணக்கங்களுடன் இதை சாயிடம் சேர்த்து விடுங்கள் என்றார். அடுத்த மாதம் புண்டலிகர் நண்பர்களுடன் ஷீரடிக்கு புறப்பட்டார். மன்மாட் என்ற இடத்துக்கு வந்ததும் பசியும் தாகமாக வாட்டின. சலசலவென்று தெள்ளிய நீரோடையை கண்டதும் அவளை ஊற வைத்து சிவ்டா என்ற வாசனை பொருட்களை கலந்து அனைவரும் சாப்பிடத் தொடங்கினர். மசாலா காரம் அதிகமாகிவிட்டதால் அனைவருக்கும் மூக்கிலும் கண்ணிலும் நீர் சுரந்தது. புண்டலிகர் ஒரு நண்பருடன் வெகு தூரத்தில் அமர்ந்திருந்தார். வேறு தனி அவள் இல்லாததால் தேங்காயை துருவி போட்டால் காரம் குறையும் என்று யோசனை சொன்னார் ஒருவர். சாமான் பையில் மேலாக இருந்த ஒரு தேங்காயை உடைத்து கத்தியால் துண்டாக்கி கலந்து சாப்பிட்டு தண்ணீர் குடித்தனர். ஷீரடிக்கு வந்ததும் புண்டலிகர் ஒரு தட்டில் பழங்களை வைத்தார். தேங்காயை தேடினார். நண்பர்களிடம் விசாரித்தார். அடியில் நிறைய தேங்காய்கள் உள்ளன, நான் எடுத்து தருகிறேன் என்றார் ஒருவர். மேலாக துண்டில் கட்டி வைத்திருந்த தேங்காய் எங்கே என்று பதற்றத்தோடு கேட்டார் புண்டலிகர். அதை தான் உடைத்து காரத்தை தணிக்க அவளில் கலந்தோமே என்று இன்னொரு நண்பர் கூறினார். ஐயோ, அது தெம்போ சுவாமிகள் கொடுத்ததாயிற்றே, என்ன அபச்சாரம் செய்துவிட்டீர்கள் என்று வருந்தினார் புண்டலிகர். பயந்து நடுங்கியபடி பாபாவிடம் பழங்களையும் ஊதுபத்தி, வேறு தேங்காய், கற்கண்டு இவைகளை சமர்ப்பித்து வணங்கினார் புண்டலிகர். என் சகோதரன் தெம்போ கொடுத்த தேங்காயை முதலில் கொடு என்றார் பாபா. புண்டலிகர் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு, கவனமில்லாமலிருந்த என் தவறை பெரிது மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அது சாதாரண தேங்காய் என்று நினைக்காதே. தெம்போயின் அருள் உங்களுக்கு கிட்ட நானே பசியையும் தாகத்தையும் காரத்தையும் அதிகரிக்கச் செய்தேன். உடைத்ததும் உண்டதும் உங்கள் செயலல்ல. அகந்தையை விடுத்து நல்லதையே செய்யுங்கள், நன்மை கிடைக்கும் என்றருளினார். இச்சம்பவத்தை கூறிய சுவாமிகள், நீ அந்த சாயி தர்பாரை சேர்ந்தவன் என்று ஆசிர்வதித்தார். தனது 26வது வயதில் சகுன் ஹைதராபாத்துக்கு சென்றான். ஒரு மார்வடி நண்பர் சகுனை 1912 ஷீரடியில் அழைத்து சென்றார்.
5 நாட்கள் ஷீரடியில் தங்கியிருந்தான் சகுன். ஊருக்கு திரும்ப பாபா உத்தரவு தரவில்லை. 5வது நாள் பாபா சகுனிடம், உன் தாயார் எனக்கு பயரும் விறகும் கொடுத்தார்களே, நினைவிருக்கிறதா? அப்போது நீ 10 வயது பையன். குளத்தங்கரையில் மாடு மேய்த்து கொண்டிருந்தாய். என்ன வெறித்து பார்க்கிறாய்? நீ என்னை கவனித்துக்கொள், நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்றார். ஷீரடியில் ஒரு உணவு விடுதி ஆரம்பித்து அங்கேயே தங்கிவிட்டான் சகுன். தெம்போ சுவாமிகள் பேச்சு அப்போதுதான் சகுனுக்கு புரிந்தது. பேடுல் ஜில்லாவைச் சேர்ந்த டெண்டுல்கர் ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசித்தார். ஒரு நாளாவது பாபா தன்னுடன் உணவருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவின் பதில் வெறும் புன்னகையாக இருந்தது. ஏற்கிறாரா மறுக்கிறாரா என்று புரியவில்லை. டெண்டுல்கர் தினமும் 2 தட்டுகள் உணவு வாங்கி ஒரு தட்டை தான் உண்பார். மற்றொன்றை சகுனிடம் கொடுத்து, இது பாபாவுக்கு மூடி வையுங்கள் என்பார். இரவு சாப்பாட்டு நேரம் கடந்ததும் அந்த உணவை பிச்சைக்காரர்களுக்கு போட்டு விடுவார்கள். ஒரு நாள் இரவு 10 மணிக்கு மறுநாள் பால் கறப்பதற்கான பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார் சகுன். அப்போது ஒரு சாது வந்து, எனக்காக வைக்கப்பட்டிருக்கும் உணவை கொடு என்று கேட்டார். சகுன் அதை அவருக்கு எடுத்து வந்து கொடுத்தார். சாது சாப்பிட்டு முடித்ததும், இதை வாங்கி வைத்த மனிதனை கூப்பிடுங்கள் என்றார். டெண்டுல்கரை அழைத்து வர அனுப்பினார் சகுன். டெண்டுல்கர் தூங்கி விட்டார், எழுப்ப முடியவில்லை என்று பதிலோடு வந்தான் போனவன். பசித்தவர்களுக்கு அன்னமிடுவது உயர்ந்த செயல். ஒன்றுமே இல்லாவிட்டாலும் ஒரு துண்டு வெல்லமாவது கொடுத்தனுப்ப வேண்டும். இவருக்கு எல்லா நலன்களும் கிட்டும் என்று சொல்லி சென்றார் சாது. ஷாமா மெதுவாக பேச்சு கொடுத்து, அது பாபாதான் என்று தெரிந்து கொண்டு சகுனிடம் கூறினார். பாபாவின் அற்புத வடிவங்கள் பலவிதம். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.